வாங்க 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 தம்பி தங்கை மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றி போடுகிறவரே, ஆசீர்வாதத்திற்கு நேராக எங்களை அழைத்து செல்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, எனக்கு முன்பதாக ஆசீர்வாதங்கள் தெரியவில்லையே, எதிர்காலம் தெரியவில்லையே, எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நீர் சொல்லுகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்களும் கூட அப்பா, நீர் எங்களுக்கு காண்பிக்கின்ற பாதையிலே நாங்கள் புறப்பட்டு செல்ல உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் புறப்பட நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அநேக வேளைகளில் நாம் எதையும் துவங்குவதற்கு நாம் பயப்படுகிறோம் அல்லது தயங்குகிறோம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கைமாருக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உண்டு. ஒரு வேலையில் துவங்குவதற்கு அல்லது ஒரு படிப்பை துவங்குவதற்கு அல்லது ஒரு தொழிலை துவங்குவதற்கு பயப்படுகிறார்கள். அதனாலேயே சிலர் எதையும் துவங்குவதே இல்லை. அவங்க நான் இதை செஞ்சேன்னா எனக்கு தோல்வி வந்துருமோ என்கின்ற பயத்திலே அவர்கள் அதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை துவங்குவது மிகவும் நல்லது. ஒரு ஓட்டப்பந்தய வீரரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் ஓடுவதற்கு துவங்க வேண்டும். ஓடுவதற்கு முன்பதாக நம்ம பார்க்கலாம், இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் கையை உதறுவாங்க, காலை உதறுவாங்க, அதற்குன்னு சொல்லி அப்படி குதித்து அவங்க ஆயத்தமாவாங்க. அதே போல் அவங்க அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு முன்னால் ஆயத்தமாக நின்று தங்களுடைய மைண்டை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பக்குவப்படுத்திக்கிடுவாங்க. அவங்க உடம்பையும் மைண்டையும் ஓடுவதற்கு அவங்க தயார்படுத்திக்கிட்டு தான் ஓடுவாங்க. தயார் இல்லாமல் ஓடினாலும் தவறு தான். ஆனால் அவர்கள் சரீரத்தையும் மைண்ட் எல்லாத்தையும், இப்போ நான் ஓட போகிறேன், இல்லை ஓடி நான் ஜெயிக்க போகிறேன், அந்த டார்கெட் அங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாம் அவங்க கண், அவங்களுடைய மைண்டு, அவங்க கை, அவங்களுடைய கால், அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா வார்ம் அப் பண்ணுறாங்க. வார்ம் அப் பண்ணி தான் அவங்க ஓடி போய் அவங்க வெற்றி கோட்டை தொடுகிறார்கள். இதே போல தான் நம்முடைய வாழ்விலும் எதை செய்வதற்கு முன்பதும் சற்று ஆயத்தப்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. எனக்கு ஒரு அருமையான அத்தை பையன் உண்டு. அவங்க பேர் ஜேம்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலே அவங்க வளரும் பொழுதே பலவிதமான தடைகள் அவர்களுக்கு இருந்தது. எங்கள் மாமா நன்றாக ஸ்டாப்லர் மிஷின்ஸை செய்கின்ற ஒரு அருமையான தொழிலை அவங்க செய்துக்கிட்டு வந்தாங்க. அவர்களுடைய அரவணைப்பில் அவங்க வளர்ந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆகணும், எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகணும், அல்லது தொழிற்துறையில் அவங்க நல்லா வளரணும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் வாலிப பிராயத்தை அடைந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்தினாங்க. என்ன ஆயத்தம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிந்த எல்லா விதமான வியாபார உக்திகள், அவங்களுக்கு தெரிந்த எல்லா விதமான சிறு வயதிலிருந்து அவங்க கற்று அறிந்திருந்த காரியங்களாம் ஒன்று திரட்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முயற்சி செய்தாங்க. ஒரு கம்பெனியில் சேர்ந்தாங்க. ஒரு ஜெர்மன் கம்பெனி, ஷிமால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் கம்பெனி. அவங்க துவக்கத்தில் சேரும் பொழுது அதில் அவ்வளோ பணியாளர்கள் கிடையாது. அது ஒரு சின்ன கம்பெனியாக இருந்துச்சு, ஜெர்மன் கம்பெனி. இந்திய தேசத்தில் காலூன்றணும் அப்படின்னு அந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கின்ற அந்த கம்பெனி நினைத்த பொழுது இவங்க இங்கே துவங்கினாங்க. இவங்க தான் முதல்ல அதில் இவங்களே மேனேஜராகவும் இவங்களே ஒர்க்கராகவும் இருந்து துவங்குறாங்க. ஆனால் அதில் துவங்கி அவங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அவங்களுடைய பேச்சு, அதே போல் அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, கட்டாயம் இதை நான் துவங்குவேன், நாளைக்கு நான் பெரிய ஆளாக வருவேன் என்கின்ற அந்த தைரியத்தோடு அவங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இந்திய தேசத்தில் அந்த ஷிமால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜெர்மன் கம்பெனிக்கு இன்றைக்கு ஜெனரல் மேனேஜராக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல கோடிகளுக்கு அவங்க அதிபதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வாலிப பிராயத்தில் அது எப்படி துவங்கலாம் என்று எல்லாரும் தயங்கின பொழுது, அந்த வேலையில் போய் எல்லாரும் சேர்றதுக்கு தயங்கின பொழுது, எங்கள் அத்தை பையன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இல்லை கட்டாயம் சேர்ந்து நான் முயற்சி செய்வேன்னு சொல்லி துவங்கினாங்க.
அந்த துவக்கம் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி இதில் காலடி எடுத்து வைப்பேன், நான் எப்படி இதில் இது பண்ணுவேன், நல்ல வளர்ந்த நிறுவனத்தில் தான் நான் சேருவேன், இந்த துவக்கத்தில் நான் எப்படி ஆரம்பிப்பதுன்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் துவக்குங்க, ஆண்டவர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவார். வசந்தன் கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிலதிபரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசந்தன் கோ அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எப்படி தொழில் ஆரம்பித்தாங்க தெரியுமா? அப்பொழுதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 70வது ஆண்டுகள் 1970வது ஆண்டுகள்லாம் வீடுகளிலே ஒரு சேர் வாங்கணும், ஒரு டேபிள் வாங்கணும், ஒரு மிக்சி வாங்கணும், ஒரு ஃபேன் வாங்கணும்னா அவங்ககிட்ட காசு ரொம்ப இருக்காது. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா மாதம் இந்த சீட்டு போட்டு கட்டுற மாதிரி அவங்ககிட்ட போய் முதல்ல பொருளை கொடுத்துட்டு சீட்டு புக்கை வைத்து அவங்ககிட்ட பிரித்து அவர் என்ன செய்தார்னா அந்த தொழிலை அவர் வளர்த்தார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வசந்தன்கோ என்கின்ற கிளைகள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் பல இடங்களில், விசேஷமாக தமிழகத்தில் எல்லா நகரங்களையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் கருப்பட்டி காப்பி என்று ஒரு கடையை இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இந்த கருப்பட்டி காப்பி என்கின்ற இந்த கடை முதல்ல ஒரு சின்ன கடையாக தான் இருந்துச்சு. ஒரு வாலிபன் அவர் துவங்கினார். அவர் துவங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காப்பி என்கின்ற கடை இன்றைக்கு இங்கே மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் மட்டும் இல்லை, ஃபாரினில் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஷெல்டன் ஷர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டை இன்றைக்கு எந்த கடையில் போனீங்கனாலும் அது ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட்டாக இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா, ஞானராஜ் அண்ணனை பார்த்தீங்கன்னா அவங்க சியோன் மலையை சார்ந்தவங்க தான். ஆனால் அண்ணன் அவங்க வாலிப பிராயத்தில் அவங்க மும்பையில் இருந்து இங்கே வந்த உடனே ஒரு தொழிலை துவங்கணும்னு சொல்லி அவங்க சில மிஷினை வாங்கி அவங்க தைத்து, அதே போல் சிலரை பணியமர்த்தி தைத்து அதை ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அயல் தேசங்களிலும் இந்திய தேசத்துலையும் விசேஷமாக திருநெல்வேலியில் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்டன் ஷர்ட்ஸ் என்கின்ற சட்டை இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது முறையிடுகிறோம். ஐயோ அந்த கரை தெரியலையே, அல்லது எப்படி நான் இதை துவைக்க நான் முடிக்க போகிறேன்னு தெரியலையே, அல்லது இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி நான் முறையிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முறையிடாதிருங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஒருவேளை தடைகளை பார்த்து முறையிட்டு கொண்டிருந்த பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், முறையிடாதீங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கடந்த மாதத்தில் யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது அங்கே ஃபோர்ட் ஹேமன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்டையின் மேலே நின்ற பொழுது கடல் பரப்பு தெரிந்தது. அதில் அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க தம்பி தங்கைமாரே, இப்பொழுது நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஹேமன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற கடலுக்குள்ளே இருக்கின்ற கோட்டையில் மேலே இருக்கிறோம். இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள் தெரிகிறது. நம்ம அந்த பகுதியில் இருந்தால் நம்ம என்ன செய்யோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம். அங்கேருந்து தான் போட்டில் வந்தோம். போட்டில் நம்ம வந்தோம். அந்த பகுதியில் இருந்தால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா போட்டில் இங்கே நம்ம இந்த கோட்டைக்கு நம்ம வந்தோம். இப்பொழுது இந்த கோட்டைக்கு மேலே இருந்து நமக்கு சில காரியங்களை குறித்து நம் மத்தியில் இருக்கின்ற அருமையான ஐயா அவர்கள் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கேட்போம். இந்த கோட்டை இந்து சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிறது. அவை இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கால ஒரு தீவு தெரிகிறது. அந்த தீவு ஊர்காவத்துறை என்று சொல்லுவார்கள். அதுக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா பெருங்கடல் தெரிகிறது. எல்லை ஒரு கோடு போல தெரிகிறது. ஆனால் அதற்கு அப்பால் இந்தியா மிக அருகிலே இருக்கிறது என்பதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ராமேஸ்வரம் போன்ற பிரதேசங்கள் மிக அருகிலே இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியவில்லை. நான் நிற்கின்றேன் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ராமேஸ்வரம் இந்த இடத்திலிருந்து இருக்கும். இதை சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கும் பொழுது ஐயோ நமக்கு ரொம்ப தூரம் சக்ஸஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒருவேளை நமக்கு முன்னால் வழி இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வழியை உருவாக்குகிறவர். ஐயா சொன்னது போல் 30 கிலோமீட்டரில் இங்கே ராமேஸ்வரம் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் தெரியல. ஆனால் நம்ம இப்படி பயணித்தோம் என்றால் 30 கிலோமீட்டரில் நம்ம போய் சென்று அடைந்து விடலாம், ராமேஸ்வரத்தை சென்று அடைந்து விடலாம். இதே போல் தான் சக்ஸஸாக இருக்கட்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வழியே தெரியல நம்ம நினைக்கலாம். ஆனால் முதலடி எடுத்து வையுங்கள். நீங்கள் பிரயாணப்பட ஆயத்தமாக இருங்கள். அப்படி பிரயாணப்பட நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது வெற்றி என்பதும் வெகு தூரத்தில் இல்லை.
கரை சேருவதும் வெகு தூரத்தில் இல்லை. நான் கரை சேருவேன்னா என் பிள்ளை கரை சேருமான்னு சொல்லி நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, முயற்சியுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். உங்களுடைய வெற்றி பக்கத்தில் இருக்குது. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வழியை அவர் திறப்பார். நமக்குன்னு ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஒருவேளை தடைப்பட்ட வாசல்களை அவர் திறந்து கொடுப்பார். இது இந்திய பெருங்கடல் தான். இந்த இந்திய பெருங்கடலில் அங்கே நமக்கு ராமேஸ்வரம் அருகில் இருப்பது போல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜெயமும் வழியும் அருகில் இருக்கிறது. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் அங்கே கடல் பரப்பு, அங்கே கரை இருப்பது போலவே தெரியல, அந்த பகுதியில் கரை இருப்பதே தெரியல. ஆனால் 30 கிலோமீட்டருக்கு அங்கே ராமேஸ்வரம் அங்கே இருந்தது. பிரியமானவர்களே, இருக்கிறது. அது ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே கரை என்பது ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நிறைய வேளைகளில் நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது கரையை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லும் பொழுது நாம் முறையிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதே போல தான். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அவங்க முறையிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எகிப்திலிருந்து மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு அழைத்து வருகிறார். அப்படி அவங்க எகிப்திலிருந்து அவங்க இஸ்ரவேலை பார்த்து அவங்க அப்படி நடந்து வரும் பொழுது அவங்க அப்படி பாடிக்கிட்டே வராங்க, சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வரும் பொழுது முன்னால் செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. ஐயோ, எப்படி நம்ம போகிறோம், கரை தெரியலையே. பின்னால் திரும்பி பார்த்தாங்கன்னா அங்கே பார்வோன் அவருடைய சேனை திருப்பி அனுப்பிட்டார். அவர் சொன்னது ஒன்று, ஆனால் செய்கிறது ஒன்று. நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவங்களை பிடிக்கிறதுக்கு பின்னால் சேனையை அனுப்பிடுறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து போய் அவங்க முறையிட்டார்கள், அவர்கள் கதறினார்கள். முன்னால் போனால் செங்கடல் இருக்குது, பின்னால் பார்வோனின் சேனை வருகிறதே என்று கலங்கினாங்க. இன்றைக்கும் கூட நிறைய வேளைகளில் நம்ம பார்க்குறோம், ஐயோ எனக்கு பின்னால் எத்தனையோ காரியங்கள் துரத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு முன்னால் வழியே தெரியலையே. நான் எப்படி இந்த வியாபாரத்தை துவங்க போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், என் எதிர்கால வாழ்வை எப்படி இது போன போகிறேன், என் வேலையை எப்படி நான் துவங்க போகிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி முறையிடுகிறோம். இங்கும் கூட நாம் பார்த்தோம் என்றால் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க முறையிட்டாங்களாம். ஆமாம், எங்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னாப்பா இங்கே சாக கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி மோசேட்ட முறையிட்டாங்க. இன்றைக்கு நிறைய வேளைகளில் நம்ம வெளி இடங்களில் படிக்கின்றோம், வெளி இடங்களில் வேலை செய்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா முறையிடுறோம். என்ன முறையிடுறோம் தெரியுமா? ஐயோ, எங்கள் சொந்த ஊரில் இல்லைன்னு சொல்லியா நான் இங்கே இப்படி மடிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே நான் இப்படி தனித்து இருக்கிறேன், இப்படி போராடிட்டு இருக்கேன், ஐயோ இங்கே நான் மடிய போகிறேன் என்கின்ற ஒரு பயம், முறையிடுகிறோம். சிலர்கிட்ட முறையிடுறோம், ஐயோ நான் அங்கெல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு, என் ஊர் நல்லா இருந்துச்சு, அல்லது அங்கே நல்லா இருந்துச்சு, ஆனால் இங்கே நான் இப்படி சாகிறேனே அப்படின்னு சிலர் சொல்லலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படி தான் முறையிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக அவர் சொன்னது என்ன தெரியுமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமாம், ஆண்டவரை நம்பி நீங்கள் தைரியமாக ஒரு கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, தைரியமாக நீங்கள் முன்னால் நடக்க நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மோசே இன்னும் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்காரு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்கப்பா, நான் என்ன செய்யன்னு சொல்லி புலம்பும் பொழுது ஆண்டவர் இந்த யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ என்னப்பா முறையிட்டு இருக்க, புறப்பட்டு மேலே போங்க, நீ முதல்ல துவங்கு, நீ உன் காலை முன்னால் எடுத்து வச்சுட்டனா உன் பின்னால் மற்றவங்களாம் வந்துடுவாங்களே, நீ புறப்பட்டு போ, உன் கையில் இருக்க கோலை நீ நீட்டு, செங்கடல் 2ஆ பிளக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. மோசே அதே போல் செய்கிறாரு. அவர் முதலடி எடுத்து வைக்கிறாரு, அங்கே கடல் 2ஆ பிரிகிறது. அவங்க வெட்டாந்தரையில் அழகாக நடந்து போனாங்க, கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கையே, அல்லது சந்தேகத்தோடு என் காரியத்தை எப்படி நான் துவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து
நீங்கள் புறப்பட்டு போங்கள். உங்கள் முறையிடுதலை நிப்பாட்டுங்க, புலம்பிட்டு இருக்கிறத நிப்பாட்டுங்க. இங்கே மோசையும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறதை பார்த்து ஆண்டவர்கிட்ட அவர் புலம்புனார். ஆண்டவர், என்னப்பா நான் இந்த இடத்துல நான் என்ன செய்ய? இங்கே பாருங்கள், பின்னால் எகிப்தின் சேனை வருகிறது, இங்கே முன்னால் பார்த்தா இங்கே செங்கடல் இருக்குது, நான் எப்படிப்பா இது பண்ண முடியும்? என்ன செய்யனே தெரியலையே. அவர் முறையிடுறாரு. ஆண்டவர் சொன்னார், நீ என்னப்பா முறையிட்டுக்கிட்டே இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் உங்க கூட வருவேன்னு சொல்லி, நான் தான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். அவர் கால்களை எடுத்து வைத்தார், கரங்களை நீட்டினார், அந்த இடத்துல செங்கடல் பிளந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்ன? நான் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கரை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வெற்றி அருகிலே இருக்கிறது. நீங்கள் போக வேண்டிய தூரம் அருகிலே இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்கு அருகில் அவர் வந்து நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த மோசையை போல் நீங்கள் எடுத்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே நடந்து வந்தாங்களா? அவங்க நடந்து வந்து அவங்க அக்கறைப்பட்டாங்க. அவங்க அக்கறைப்பட்ட பொழுது ஆண்டவர் செய்த மகிமையை கண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவங்களுக்கு பின்னால் வந்த சேனையும் இவங்களை மேற்கொள்ள முடியல. ஏன்னா இவங்க அக்கறைக்கு வந்துட்டாங்க. இவங்க பின்னால் தொடர்ந்து வந்த அந்த சேனை மீண்டுமாக கடல் மூடின பொழுது அவங்க உள்ள மாண்டு போனார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அக்கறைப்பட்டார்கள். ஒருவேளை உங்களுக்கு எதிராக வருகின்ற பல காரியங்கள் இருக்கலாம், உங்களை துரத்தி வருகின்ற பயம் இருக்கலாம், அல்லது உங்களை துரத்தி வருகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஆமாம், பின்னால் இவங்களை துரத்திட்டு வந்த அந்த மக்களுக்கு செய்த காரியத்தை இஸ்ரவேலர் கண்டாங்க. அவங்க கண்டு ஆண்டவருக்கு பயந்தாங்களாம். எவ்வளவு ஆண்டவர் பராக்கிரமம் உள்ளவர், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருன்னு சொல்லி இவங்க அக்கறைப்பட்டாங்க. இவங்க கரையை சேர்ந்தார்கள். ஆண்டவர் அவங்கள கரை சேர வைத்தார். இன்றைக்கும் கூட என் படிப்பில் எப்படி நான் கரை சேர போகிறேன்னு நினைக்கிங்களா? உங்களை கரை சேர்ப்பார். என் பிள்ளை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளையை ஆண்டவர் கரை சேர்ப்பார். ஐயோ, இந்த தொழிலை நான் துவங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தயக்கமாக இருக்குன்னு நினைக்கிங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்குன்னு ஆயத்தப்பட்டுட்டு நீங்கள் காலை எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களை கரை சேர பண்ணுவார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமாம், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் முதலே சொன்னது போல், ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்தில், தமிழகத்தில் எத்தனையோ பேர் சாதாரணமாக இருந்தவங்க, அவங்க துவங்கின காரியங்கள் தைரியமாக துவங்கினாங்க, அவங்க வெற்றியை பெற்றார்கள். மோசையை பாருங்கள், ஆண்டவர் சொன்னதும் தைரியமாக அந்த பிரயாணத்தை அவர் துவங்குறாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது அவர் தைரியமாக அவர் துவங்குறாரு. முன்னால் செங்கடல் வந்த பொழுதும் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், முறையிடாதீங்கப்பா, முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி உங்களையும் பார்த்து அதே தான் சொல்கிறார். இதை ஒரு வாக்குத்தத்தமாக நான் எண்ணுகிறேன். நீங்கள் முறையிடுறதை நிப்பாட்டிட்டு, முறையிட்டது சரிதான், நீங்கள் என்கிட்ட சொன்னது சரிதான், ஆனால் முறையிட்டுக்கிட்டே இருக்காதீங்க, புறப்பட்டு போங்கள். சிலர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டு அப்புறமும் போக மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, நீ போ, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் புறப்பட்டு சென்ற பொழுது அக்கறை அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் அதே போல் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் நீங்கள் புறப்பட்டு போங்க, ஆண்டவர் கரை சேர பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இன்னும் எப்படி எனக்கு முன்னால் கரை தெரியல, நான் என்ன செய்யணும்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய காலை முன்னால் எடுத்து வைங்க. ஆண்டவர் கடலை அவர் பிளக்க செய்வார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாதை காட்டும் யெகோவாவாக அவர் இருக்கிறார். நீங்கள் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? நீங்கள் புலம்பிக் கொண்டு முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். வலதுக்கு எடுத்து இருந்தது சொல்லுவோமா, ஆண்டவரே நான் இனி புலம்ப மாட்டேன், நான் முறையிட்டது உண்மைதான், நீங்கள் என்னை புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறீங்க, நான் புறப்பட்டு என் காரியங்களை நான் செய்ய புறப்படுகிறேன். இன்றைக்கும் கூட இதை கேட்ட வாலிப தம்பி தங்கைமாரே, ஐயாவே அம்மாவே, நீங்களும் கூட இப்பொழுதே முறையிடுகிறத நிப்பாட்டிட்டு, புலம்புகிறத நிப்பாட்டிட்டு புறப்பட்டு போங்கள். கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கின்ற மகிமையான காரியங்கள் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நம்ம இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம், அவங்க புறப்பட்டு போனாங்க, கர்த்தர் செய்த மகத்துவமான மகிமையான காரியங்களை கண்டார்கள். இன்றைக்கும் கூட புறப்பட்டு போங்கள். கர்த்தர் காரியங்களை அவர் நடப்பிப்பார். அவர் செய்கின்ற மகத்துவமான காரியங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? எல்லாம் அல்ல பரிசுத்த தகப்பனே, எங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பாதை காட்டுமா யெகோவாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட பாதை தெரியாமல் எப்படி துவங்குறதுன்னு தெரியாமல், படிப்பை எப்படி நான் துவங்குவேன், அல்லது என் தொழிலை எப்படி நான் துவங்குவேன், என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி துவங்க போகுதுன்னு தெரியலையே, எனக்கு கரையே தெரியலையே, நான் இதை எப்படி நான் காலை வைக்கிறது, எப்படி நான் நடப்பதுன்னு சொல்லி தெரியலன்னு நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுக்கிறபடினால் நன்றி. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் முறையிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், இதில் எப்படி 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 ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் முறையிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீ புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் அப்பா எங்களுடைய பிள்ளைகள், அப்பா அருமையான விசுவாசிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது நீர் உம்முடைய மகத்துவமான காரியங்களை நீர் எங்களுக்காக செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் மாற அனுகிரகம் செய்யுங்க. பின்னால் இருந்து துரத்தி வருகின்ற காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக இருந்து பாதுகாத்தது போல, அப்பா மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்தது போல, அப்பா இன்றைக்கு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படியே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா நாங்கள் முறையிடுகிறதை நிப்பாட்டிட்டு நாங்கள் புறப்பட்டு செல்ல காரியங்களை நடப்பிக்க அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய தெய்வீக ஞானத்தை, உம்முடைய தெய்வீக பலத்தை எனக்கும் எங்களுக்கும் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன். இதை அருமையாக பார்த்து கொண்டிருந்த நேயர்களே, தம்பி தங்கைமாரே, நீங்கள் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு செல்லுங்கள். ஒருவேளை இவ்வளோ நேரம் முறையிட்டு இருந்திருக்கலாம், ஆண்டோடைய சமூகத்தில் கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். அந்த கலக்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்றைக்கு புறப்பட்டு காரியங்களை நடப்பிப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, நன்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம், அல்லது நீங்கள் பின்பதாக தெரிகின்ற இந்த விலாசத்திற்கு கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிக்கலாம். அது தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை ஊக்கப்படுத்துவதாக அது அமையும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாழ்க்கையாய் மாறினாலும், கண்ணீரின் கடலிலே மூழ்கினாலும், தோல்வியே வாழ்க்கையாய் மாறினாலும், கண்ணீரின் கடலிலே மூழ்கினாலும், சோர்ந்து போகாம நீ முன்னேறிடு. தடை ஏதும் வந்தாலும் தகர்த்து சென்றிடு. சோர்ந்து போகாம நீ முன்னேறிடு. தடை ஏதும் வந்தாலும் தகர்த்து சென்றிடு. Achievers, achievers, we are achievers. 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 என்னாகுமோ ஏதாகுமோ என்னை யோசித்து கலங்காதே. என்னாலெல்லாம் இது கூடுமோ மனம் யோசித்து தளராதே. என்னாகுமோ ஏதாகுமோ என்னை யோசித்து கலங்காதே. என்னாலெல்லாம் இது கூடுமோ மனம் யோசித்து தளராதே. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் இயேசுவை கண்ணோக்கி துணிந்து செல்லு. உன்னோடு நான் இருப்பேன் என்றார் இயேசுவை கண்ணோக்கி துணிந்து செல்லு. சோர்ந்து போகாம நீ முன்னேறிடு. தடை ஏதும் வந்தாலும் தகர்த்து சென்றிடு.
சோர்ந்து போகாமல் நீ முன்னேறிடு, தடை ஏதும் வந்தாலும் ஜெபித்து செயல்படு. Achievers, achievers, we are achievers. 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 கற்றவை மனதில் மறந்தாலும், நினைப்பதை செய்திட பயந்தாலும், நம்பிக்கையோடு போராடிடு, உன்னால் முடியும் முயற்சித்திடு. நம்பிக்கையோடு போராடிடு, உன்னால் முடியும் முயற்சித்திடு. Achievers, achievers, we are achievers. 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 We are achievers. Achievers, achievers, we are achievers. சோர்ந்து போகாமல் நீ முன்னேறிடு, தடை ஏதும் வந்தாலும் ஜெயித்து செயல்படு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாம்பழச்சங்க பண்டிகை ஜூலை 8, 9, 10 ஆகிய தேதிகளிலே நடைபெறுகிறது. இதில் 9ஆம் தேதி ஏழைகளுக்கு ஒரு நேரம் உணவு என்று சொல்லி சிக்கன் பிரியாணியை வாலிபர் ஐக்கிய சங்கத்தில் இருந்து நலிவடைந்தவர்களுக்கு, அதே போல் இங்கே இருக்கின்ற ஹோம்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி பொட்டலத்தின் விலை 120 ரூபாய். இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அந்த ஒரு வேளை அவங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொட்டணத்திற்கோ அல்லது 10 பொட்டணத்திற்கோ உங்களால் இயன்றதை நீங்கள் 20 பொட்டணத்திற்கோ 50 பொட்டணத்திற்கோ அதற்காகும் தொகையை இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த உதவியை செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரியாணி பொட்டணத்தின் விலை 120 ரூபாய். சிக்கன் பிரியாணியின் விலை 120 ரூபாய். இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் இந்த உதவியை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊழியத்தில் எங்களை தாங்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.